பொது வழியில் இருப்பவர்கள் எல்லோரும் பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு 1-2 பேரைத்தான் அவரிடமிருந்து தொலைபேசியில் எனக்கு வாழ்த்து சொல்லவில்லை அல்லது நேரில் சொல்லவில்லை. 1-2 பேர் தான். மொத்தமாக நீங்கள் பார்த்தால் 83 பேர் அவ்வளோ பேரும் நல விசாரித்தார்கள். நேரிலே வந்து தொலைபேசியில் நல விசாரித்தார்கள். எல்லா கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு கட்சி வாக்கில் ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அப்படி இருக்கையில் பாசத்தோடு ராமநாதன் வட்டமும் அதில் ரசிக்கின்ற நான் வரவேற்கிறேன். 46வது வியாழக்கிழமை 56வது வாரம். இடையில சில வாரங்கள் உங்களை நாம் சந்திக்க முடியவில்லை என்றாலும் இனி நாம் தொடர்ச்சியாக சந்திப்போம். இடையில சில செய்திகளை ஒரு செக்கப்புக்காக அப்போலோ மருத்துவமனையில் நானே வாலண்டியராக சேர்ந்து 12 வருஷத்துக்கு முன்னாலே எனக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. பைபாஸ் என்று சொல்லப்படுகிறது. அதன் பிறகு நம்ம இரத்த குழாய்கள் எந்த நிலையில் இருக்கிறது என்று பார்ப்பதற்காக நானே வழியை சென்று மருத்துவர்களை செய்ய சொன்னேன். அவர்கள் செய்துட்டு எல்லாம் சரியாக இருக்கிறது, ஒரு குறையும் இல்லை என்று சொல்லி அப்பவே அனுப்பிவிட்டார்கள். அன்று ஒரு நாள் இருந்துவிட்டு மறுநாள் நான் விட்டுட்டு வந்து விட்டேன். அப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் கட்சி பேதமின்றி, இயக்க பேதமின்றி பொது வாழ்வில் இருப்பவர்கள் எல்லோரும் பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு 1-2 பேரைத்தான் அவரிடமிருந்து தொலைபேசியில் எனக்கு வாழ்த்து சொல்லவில்லை அல்லது நேரில் வரவில்லை. 1-2 பேர் தான். மொத்தமாக நீங்கள் பார்த்தால் ஒரு 82-83 பேர். அவ்வளோ பேரும் நல்லா விசாரித்தார்கள். நேரிலே வந்து தொலைபேசியில் நல்லா விசாரித்தார்கள். எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் ஒரு கட்சி வாக்கில் ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இப்பொழுது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அப்படி இருக்கையில் சொன்ன மாதிரி அந்த ஆஞ்சியோகிராம் சொல்றது, அந்த டெஸ்ட்டுக்கு பேர், என்னுடைய இருதயத்துக்கு செல்கின்ற இரத்த குழாய்கள் நன்றாக இருக்கிறது, பயப்படுவதற்கு எதுவும் இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று என்னை தொடர்ந்து கவனித்து வருகிற, சோதித்து வருகிற இருதய மருத்துவ நிபுணர்கள் சொல்லியிருக்கிறார்கள்.
மேலும் 2 நாட்கள் மருத்துவமனையில் ஐயா ஓய்வெடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து கொடுக்கின்ற அந்த மாத்திரைகளை எடுக்க வேண்டும், மற்றபடி பயப்படுவதற்கு எதுவும் இல்லை என்று மருத்துவர்கள் சொன்னார்கள்.